ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல சில்க் அண்ட் க்ரீமியரான பன்னீர் பட்டர் மசாலா தாங்க. இந்த பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், ரோட்டிக்கு நம்ம காமனாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ்ங்க. இதை சப்பாத்தி, நான் கூட மட்டும் இல்லாமல் ஜீரா ரைஸ், பாஸ்மதி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லான நல்லா ரிச்னஸ் கொடுக்கக்கூடிய இந்த பன்னீர் பட்டர் மசாலா நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகினதும் நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதை வந்து நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 3 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா இருந்தது அப்படின்னா இந்த கிரேவிக்கு நல்லாவே இருக்குங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு 8-9 உடைத்த பாதாம் அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஆறுனதும் நாம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோங்க. நல்லா அரைச்செடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகினதும் 2 பிரிஞ்சி இலை, கூடவே ஒரு பெரிய துண்டு பட்டை, 2 ஏலக்காய் இது எல்லாத்தையுமே உள்ள சேர்த்துட்டு தாளிச்சு விட்டுக்கலாம். கூடவே நாம அரைச்செடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட் அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்க வந்து நம்ம தக்காளி ஜாஸ்தியா சேர்த்திருக்கோம், அதனால அதனுடைய புளிப்பு தன்மையை பேலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்கா இருக்கு. இதை கொதிக்க வைக்கிறதுக்காக நான் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவியை ஒரு 3-4 நிமிஷம் வந்து மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்ப பாத்துட்டீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதே மாதிரி கிரேவி வந்து நல்லா க்ரீமி அண்ட் திக்கா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து ஒரு 200 கிராம் பன்னீரை நல்லா கியூபா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய பன்னீரையும் நான் உள்ள சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க ரொம்ப நேரம் கொதிக்க வச்சீங்க அப்படின்னா பன்னீர் வந்து ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால பன்னீர் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டீங்கனாலே போதுமானது. கடைசியா கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இங்க பட்டருக்கு பதிலாக நீங்க ஒயிட் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான நல்ல க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா சீக்கிரமாகவே ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். திரும்ப திரும்ப இதை தான் விரும்புவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.